1967 நேர் எதிர்க்கட்சியாக இருந்த ராஜாஜி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு வியூகம் வகுத்தார். ஆக அரசியல் கூட்டணி வேறு, தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு. இதை தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான் எனது கருத்து. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க, விஜய் ஒரு பூஜ்ஜியம் தான், மதிப்பு மிக்கவர்கள் கூட அவங்க சேரும் போதுதான் அதற்கான ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அவருக்கு 15% அளவுக்கு வாக்கு, 15% வைத்து தனித்து நின்றாலுமே 18% சொல்றாங்க. இது கருத்து கணிப்புகள் முற்றிலுமாக சரியானு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல. இதெல்லாம் நிரூபிக்கப்படாத வாக்குகள் அவர்கிட்ட இருக்கிறது. நீங்க சதவீதத்தை மட்டுமே நிரூபிக்கிறதுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் குதித்தீர்கள் என்றால் ஓகே, இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் என்ன சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வீட்டுக்கு அனுப்பணும். அப்ப இந்த 15 போதுமா? இன்னொரு 30-40 இருக்கிறது கூட இந்த 15 சேர்த்தா எவ்வளவு ஆகும்? அதை நீங்க சிந்திக்கிறீங்களான்றதான் எனது கருத்து. அதனால்தான் 15 எடுத்தா கூட அது பூஜ்ஜியம் தான். இன்னொரு கூட்டணி என்ற ஒன்னோடு சேரும் பொழுது அது 10ஆக மாறும் பொழுது நிச்சயமாக அது ஓட்டாக மாறும் என்பது, இதெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களின் கணக்கு என்பது எனது. இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும், உதிரியாக இருக்கக்கூடாது. ஸோ எதிர்கூட்டணியின் வாக்குகள் உதிரியாக போய்விட்டது என்றால் நாம் என்ன நோக்கத்தோடு அரசியலுக்கு வந்தோமோ, உதாரணத்துக்கு தம்பி விஜய்ட்டே சொல்றேன், என்ன நோக்கம்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்கான வியூகம் என்ன? தனியாக நின்றால் முடியுமா? இல்லை. அப்படி என்றால் யாரெல்லாம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வியூகத்தோடு சேர்ந்து கொள்வது ஒரு வியூகம் என்று தான் சொன்னேன். இப்போ கூட தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி ஒரு விருப்பத்தை முன்வைக்கிறாங்க. இது சரியா இருக்குமா? அந்த கருத்துக்கு நான் கண்டிப்பா உடன்படுறேன். என்ன யார் யாரெல்லாம் இந்த திமுக அராஜக ஆட்சிக்கு எதிரா அவரும் அதுக்கும் குரல் கொடுக்கிறாரு. எதிரா இருக்கவங்க எல்லாம் ஒரே அணியில இருந்து இந்த குடும்ப ஆட்சியும் மக்கள் விரோத ஆட்சியும் அகற்றணுங்கிறதுல தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அந்த மாதிரி அழைப்பு விடுத்திருந்தால் அது கரெக்டான அழைப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒருங்கிணைந்தா இத திமுக ஆட்சியை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பலாம். கொள்கை எதிரி பாரதிய ஜனதா அப்படின்னு விஜய் விமர்சனம் வச்சுட்டு இருக்கிற நிலையில அது சாத்தியப்படுமா? இந்தியால எத்தனையோ பேர் இந்த மாதிரி கொள்கை எதிரி, எல்லா எதிரின்னு சொன்னவங்க எல்லாருமே ஒரு காமன் எனிமி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா, நேஷனலுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற இந்த இந்தியா இறையாண்மைக்கு அகேன்ஸ்டாவும் இந்தியர்களுக்கு அகேன்ஸ்டாவும் இருக்கிற திமுக அகற்றுறதுக்கு ஒன்னு சேர்றதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அது சரிதானுங்கிறது என்னுடைய கருத்து. ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டுல தாமதம், இதுக்கு பின்னாடி மத்திய அரசோட அரசியல் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுக்கறது ஒரு தொடர்பு படுத்தி பாக்குற நிலைமையில தானே இருக்குது. ஜனநாயகம் சினிமா அது பண்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. அதனால அது ஒபிஷியலா என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. மத்திய அரசு அப்படி ஒன்னும் தலையிட்டு பராசக்தியே ரிலீஸ் ஆகும் போது ஜனநாயகத்தை நாங்க எதிர்த்து இருக்க போறோம்.